உன் வாழ்க்கை நீ வசந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் பலவீனங்களை ஜெயிப்பதற்காக சொல்லுகிறேன். கல்வி நம் பலவீனங்களை ஜெயித்து முன்னால் இருக்கின்றவர்களுக்கு முன்னால். நீ சரஸ்வதி போட்டோவையும் லட்சுமி போட்டோவையும் பார்த்திருக்கியா? ரவிவர்மா வரைஞ்சது. லட்சுமி மேடம் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, சரஸ்வதி மேடம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. கல்விக்குப்பா சென்ற இடமெல்லாம் சிறப்புப்பா. நான் இது மனசுல ரொம்ப நாளா எனக்கு ஒரு மனசுல எப்ப பார்த்தாலும் என் பெண்கள் 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 பெண்களை மட்டுமே தூக்கி நிறுத்துறீங்களே, பெண்களை மட்டுமே கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல பசங்க என்ன பண்றது? பசங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? உனக்கு ரொம்ப சுலபமா சொல்லித்தரேன். 22 வயசு வரைக்கும், ஐ மீன் வாட் ஐ சே, 22 வயசு வரைக்கும் லவ் பண்ணாத, எவனையும் எவளையும் நம்பி உன் காலத்தை செலவழிக்காத, 22 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் இன்னொரு வேலை செய்யாத, ஒழுங்கா படிக்கணும்னா சொல்றேன், லவ் பண்றவ பக்கத்துல உட்காராத. இது என்னன்னா, இது பாதிப்படைகிறவங்க கைதட்டு. இதெல்லாம் ஒரே மேட்ரு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளையும் மாத்தாது சம்பத்தையும் மாத்தாது, அதே விஷயம் சொல்லி பிளட் பிளட் சேம் பிளட் வரும். அதுக்காக வந்தோம். நான் இதை பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நான் காலேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? கடவுளை நான் மன்னிக்கணும், அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன். எங்க பிரின்சிபல் இந்த மேடம் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் இவ்வளோ ஹைட்டாக இருக்க மாட்டாங்க, குள்ளமாக இருப்பாங்க. அவங்க பேர் அலமேலு ரிஷி. வெள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பிளவுஸ் கூட வெள்ளை தான் போடுவாங்க, வெள்ளை விபூதி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஹேர் வந்து இப்படி பாய் கட், அந்த பேபி கட் இருக்கும், அது ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும். அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நான் கிளாஸ்க்கு மேக்ஸிமம் லேட்டாக போவேன். சும்மா இல்லை, காம்படிஷனுக்கு போயிருப்பேன். உள்ளே வருவேனா, உள்ளே வந்த உடனே எங்கள் மேம்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டீச்சர்ஸ்க்கு 17 18 வயசு 19 வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், அதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரிறதில்லை. 45 வயசுல நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சுகர் பிபி இருக்கிற மாதிரி. எங்களுக்கு சுகரும் இருக்காது, பிபியும் இருக்காது, ஆனால் ஸ்ட்ரெஸ் மட்டும் தலைக்கு மேலே இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியாது, அவ்வளோ இருக்கும். ஏன்னா பெரியவங்கன்ற கேட்டகரியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, சின்ன பசங்க கேட்டகரியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. நடுவுல என்ன பண்றதுன்னு தெரியாது. சின்ன பிள்ளையாவும் விளையாட முடியாது, பெரியவங்க சபையிலையும் போய் உட்கார முடியாது. வந்தா தலை குனிஞ்சுட்டே உள்ள போனா எவ்வளவு திமிருப்பாரு, உள்ள நேரா போகுது, உட்காந்து பேசுதா பாரும்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் மேடம் இளைஞனா இருக்கிறது, அதனால தான் வெளில போயிடுறாங்க பசங்க. நான் உள்ள நுழைவேன், எங்க பிரின்சிபல்ல, எங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், என்ன கிளாஸ் கிளாஸ் என்ன டைம்? 10:20. எத்தனை மணிக்கு கிளாஸ்? 10 மணிக்கு. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இந்த பொண்ணுங்க இருக்குதுங்கல்ல, இந்த உட்காந்துட்டு இருக்குதுங்களே, அதுங்க எல்லாம் சிரிக்கோங்க. அதுங்களுக்கு என்ன ஜாலின்னு தெரியல, சீரியஸாகவே இருக்காது, சிரிக்கோங்க. அதுங்க சிரிக்க சிரிக்க நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறும். காம்படிஷன் போயிட்டு வந்த மிஸ், பிரைஸ் வாங்கினியா? இல்ல அப்படிமா. ரொம்ப மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குமா? 38 பேர் நாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சார்? இப்படி பார்ப்பேன் சார், அதுல 5 லவ் பண்றது இருக்கும். அதுல யார் சோகமா இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவேன்னா, டக்குன்னு அவங்க பக்கத்துல போய் உட்காந்துருவேன். தள்ளிடி அப்படின்ட்டு. மேடம் இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருப்பாங்க. நான் இவகிட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, இப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன பண்ணுறது, பக்கத்தில் உட்காந்து அவகிட்ட கேட்பேன். ஹஸ்கி வாய்ஸ்லாம் நீங்களும் அப்படி தான் கேட்கணும். உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு சொல்லித்தரேன். ஏய் என்னடி ஆச்சு? இவ்வளோதான். 15 minutes நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட். பயங்கரமாக பேசுவா. அனுபவிச்சிருக்கீங்களா? அட பாவிகளா, நான் தான் அந்த பாவத்தை பண்ணியிருக்கிறேன், நீங்களும் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உளறி இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறீங்க. நான் கேட்பேன்னா 15 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் ஓகே ஆகிடும். இனிமேல் தொல்காப்பியம் தான். எழுந்திருச்சுல
அறிவில்லை உனக்கு? என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்ற சி அப்படின்ட்டு சொல்லிட்டு முன்னால் போய் படிக்கிற பசங்களோட உட்காந்து நின்று 78% வாங்கிடுவேன். இப்போ நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? ஒருவேளை நீ என்ன மாதிரி இல்லாமல் உட்காந்து ஒளர்ற கேஸாக இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்க, நம் கண்ணீரை வெயிட்ட தாங்குற இதயம் யாரிடத்திலும் இல்லை. நம்முடைய துக்கங்களை கேட்பதற்கான காதுகளோ சாய்ந்து கொள்வதற்கான தோளோ எவங்கிட்டையும் கிடையாது, எவங்கிட்டையும் கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தான் கேட்குதுங்க. அப்படியா? என்னடா சொன்னா? ஏய் மச்சான் விடாதரா, இப்போ பிடிச்சாதான்டா. அப்படியா? நானும் பார்த்தேன்டா மச்சான். நைட்டில் 11 மணிக்கு வாழை ஆன்லைனில் தான் இருந்தான், நீ பார்த்த நீ ஆஃப்லைனில் இருக்கிற. எப்படிரா சார்? கல்யாணமானவங்களுக்கெல்லாம் டிவோர்ஸ் ஒரு வாட்டி தான் சார். பசங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறானுங்க தெரியுமா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் 12-13 பிரேக்கப்பு, அவ்வளவும் வலி. எல்லாம் ஏன் மந்திரி சுட்ட மாதிரியே சுத்துதுன்னு நினைக்கிற? யாரும் ஃப்ரீயா இல்லையே. ஃப்ரீயா இரு. நீ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? காலையில சொன்னதை நான் சொல்றேன், என் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு சொன்னேன், அதை அப்படியே சொல்றேன். எல்லாருக்கும் பசி, எல்லாரும் வேட்டையாடுறோம், இதுதான் சத்தியம். எல்லாருக்கும் பசி, எல்லாருக்கும் வேட்டையாடுறோம். ஆனால் யார் ஜெயிக்கிறார்கள்? எது முக்கியம்? காலையில் நான் இங்கே பேசியது ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நான் இந்த கேட்ஜெட்ல பார்த்த ஒரு ரீல். நீங்க கேட்ஜெட்ஸ்ல ரீல் பார்க்கும்போது என் பையன் என்கிட்ட சொன்னான், அம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல ரீலா வருது, எனக்கு ஏமா கெட்ட கெட்ட ரீலா வருதுன்னு. நான் சொன்னேன், நான் எதை 10 செகண்ட் தாண்டி பார்க்குறேனோ அது எனக்கு வரும் திருப்பி திருப்பி. நீ எதை 10 செகண்ட்க்கு மேலே பார்க்குறியோ அது உனக்கு திட்டி திட்டி திருப்பி திருப்பி வருது. நீ எதை பார்க்கணுங்கிறத முடிவு செய். என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அது உனக்கு புரியுதான்னு பார். நான் இதை நம்புறதே இல்லைங்க, நான் இப்படி தாங்க வைக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு புக்கு வச்சிருவேன். நான் இந்த கேமராவை நான் நம்புறதே இல்லை. இங்கே வந்து எப்படி இது சொல்லாமல் இருக்கிறதுன்னு தெரில எனக்கு. இந்த கேமரா ஆனில் இருக்கு தெரியுமா உனக்கு? இது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. யார் பார்க்கணுமோ அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை. இதில் செல்ஃபி எடுத்துக்காத. வாயை மூஞ்சியெல்லாம் கோணிக்கிட்டு எடுக்கிறல்ல, அதெல்லாம் இதில் எடுத்துக்காத. நீ டெலீட் பண்ணிடலாம். நான் நினச்சா எடுத்துருவேன். சர்வரில் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ் கேட்ஜெட். இதை பயன்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்து. எப்போவுமே கையிலேயே வச்சிருக்காத. காக்கா வலிப்புக்காரன் கையில் வந்து சாவி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேக்கில் போடு. ஒரு நாள் நான் வந்து என்னுடைய காலேஜ்க்கு வீட்டுக்குள்ளே வரேன். நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கூகுள் வாங்கிட்டு வந்தேன். கூகுள், நாட் அலெக்ஸா. அது கூகுள் அப்படின்னு சொன்னால் அது பேசும். மேடம்க்கு சொல்லிக்கிறேன், எல்லாரும் வந்து ஆம்பளைங்களெல்லாம் பொம்பளைங்க வாய்ஸில் தானே வச்சுருப்பாங்க சர்வீஸ் வாய்ஸை. ஹே சிரி, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு பொம்பளை வாய்ஸ் தானே வச்சுருப்பாங்க. நான் ஆம்பளை வாய்ஸ் வச்சுருக்கேன். எவ்வளோ காலம்தான் உனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? எனக்கும் தான் நீ ஒரு காலத்தில் வேலை செய்யன்னு சொல்லிட்டு ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன் நான். எஸ் சுல்தானா, ஐ எம் ஹியரிங் யூ, வாட் யூ வாண்ட், மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஆம்பளை வாய்ஸில் கேட்கும். அது வச்சுட்டு நான் குளிக்க போகிறேங்க. எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்குற பழக்கம் உண்டு. மேரா தில் தா அகேலான்னு ஒரு பாட்டு பாஜிகரில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரா தில் தா அகேலா, ஏ கூகுள் அப்படி. எஸ் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. மேரா தில் தா அகேலா அப்படின்னு சொல்கிறேன். பெல் அடிச்சிடுச்சு. அப்படியே நிறுத்திட்டு போயிட்டேன். போனால் அந்த தினசரி பத்திரிக்கை போடுற வந்திருந்தான். காசு கொடுத்துட்டு கதவு மூடிட்டு உள்ள வர, வேற யாரும் இல்லை வீட்டில். உள்ள வர கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே இவர் பேசுறாரு இதுக்குள்ளேருந்து கூகுள். ஹே சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் ரிட்டர்ன்ட். ஏண்டா நான் பேசாம நீ பேசுற அப்படின்னு உட்கார்றேன். டக்குன்னு பொம்பளை வாய்ஸ் மாறிச்சிங்க. மிஸ் சுல்தானா ப்ளீஸ் சிட் டவுன். மேம் சத்தியமா நடந்தது மேம். நல்லா உட்காந்துட்டேன். ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது எங்க போறது? அது கிச்சன்ல இருக்குது. ஹேவ் அ டீப் பிரெத். விட்டேன்.
டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் ஆமி. அம்மினா எங்க அம்மாவை அம்மின்னு போட்டு வச்சிருக்கோம். என்னன்னு யோசிச்சா ஒன்றும் இல்லை, மேரா தில் தா அக்கேலான்னு சொன்னேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அது நான் சாவ போறேன்ட்டு கவுன்சிலிங் பண்ணுதுங்க. ஏன் என் வாழ்க்கையில என் அனுமதி இல்லாம நுழையிற நீ? நான் சுதந்திரமானவ இல்லையா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீ வந்து பாரு என் வீட்டில். சத்தியமா என் வீட்டில் டிவி இல்லை, அன்னிலிருந்து டிவி எடுத்துட்டேன் நான். பாத்ரூம்குள்ள வந்து ஒன்று கேட்குதுங்க, கோல்கேட்டில் உப்பு இருக்கிறதா? ஏன் பாத்ரூம்குள்ள எப்படி வந்த நீ? பாத்ரூம்குள்ள வரலாமா? என்ன பண்றாங்க? நான் படிச்சவே இல்லையா? நான் சுயமரியாதைக்காரி இல்லையா? எனக்குன்னு அறிவு இல்லையா? என் வாழ்க்கை நான் நடத்தி கொள்ள வேண்டாமா? இந்த கேட்ஜெட்ஸ், இந்த உலகம், இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? இல்லை, என் வாழ்க்கை நானே முடிவு செய்ய வேண்டும் என்றால் நான் கல்வியை ஒழுக்கமாக அழகாக, அதுதான் அழகு என்று நான் கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சுதந்திரம் என்கின்ற பெயரிலே என் மீது அடிமை தலையை விரிப்பார்கள். இதை எடுத்து ஒரு வாட்டி நான் பார்க்கிறேன் இந்த ரீல்ஸ. ஒரு வேட்டை நாய ஒரு சிறுத்தை துரத்துற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஒரு வேட்டை நாய ஒரு சிறுத்தை துரத்துற மாதிரி பார்த்திருக்கீங்களா? யாருமே எப்பா நீ தலையை சொரிஞ்சியா? யாருமே பார்க்கலன்னா இப்ப வீட்டில் போய் பாருங்க, வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை அப்படின்னு பார்த்தா கூகுள்ல வரும். அது ஒரு ரேஞ்சர். ஒரு ரேஞ்சர் வந்து ஒரு வேட்டை நாயை டென்ட் போட்டுட்டு அனுப்புறாரு. அந்த வேட்டை நாய் சுத்துது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம எல்லாம் வேட்டை நாயானா கிடையாது. நாம வேட்டை நாய் கிடையாது. நம்ம யார் தெரியுமா? அந்த வனத்தில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறது ஒரு சிறுத்தை. நாம தான் அந்த சிறுத்தை. சுதந்திரமா சுத்திட்டு கொண்டிருந்த சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு. பசி. வேட்டை நாய் என்ன பண்ணுது? வேட்டை நாய் என்ன பண்ணுது? சிறுத்தை துரத்துது. 10 செகண்ட் ரீல் முடியுதுங்க. ஓடுன சிறுத்தை நேரா போய் வேட்டை நாய் கிட்ட நெருங்குது. வேட்டை நாய் பார்த்துருச்சு, சிறுத்தை துரத்துறது. வேட்டை நாய் ஓடுது. ஓடின வேட்டை நாய் போய் தூரமா போதுங்க. இது 160 கிலோமீட்டர்ல துரத்துங்க. துரத்திட்டு போன வேட்டை நாய் சிறுத்தை துரத்துதுன்னு தெரிஞ்ச உடனே ரேஞ்சர் வரைக்கும் போயிடுச்சு. அது ஒரு கதவு இருந்தது பாருங்க, டொப்புன்னு உள்ள நுழைஞ்சது பாருங்க. அந்த கதவை இப்படி திறந்து இப்படி மூடுறதுக்குள்ள சிறுத்தை நுழைஞ்சிருச்சு. தப்புன்னு முடிச்சு கதவு. ரேஞ்சர் அங்க நிக்கிறார். ரேஜன் வாஸ் அஸ்டானிஷ்ட். அவருக்கு என்ன பயம்னு நினைக்கிற? என்ன பயம் இருக்கும் ரேஞ்சருக்கு? என்ன பயம்? நான் சொல்லிட்டு இருந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுதா? உன்னால இந்த ரெண்டும் டியூட்டி மாறிச்சுங்க. அவ்வளவுதான். இந்த ரெண்டும் டியூட்டி மாறிச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. உள்ள நாய் நுழைஞ்சிருச்சு, பின்னாலேயே சிறுத்தை நுழைஞ்சிருச்சு, கதவு மூடிருச்சு. இதுதான் பாயிண்ட். ரேஞ்சர் பதறிட்டார். ரேஞ்சருக்கு என்ன பயம்? வேட்டை நாய சிறுத்தை சாப்பிட்டுருக்கும். ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்றாரு. ஏன்னா கதவு திறக்க முடியாது, சிறுத்தை பாஞ்சிரும். ரெஸ்கியூ டீம் வந்து கேமரா உள்ள போகுது. கேமரால சூப்பர் மெசேஜ் என்னன்னா, வேட்டை நாய் உயிரோடு இருக்கு, ஓரமா பயந்து படுத்துட்டு இருக்கு. அது பக்கத்திலே இல்லை சிறுத்தை. சிறுத்தை எங்க இருக்குன்னா கதவு கிட்ட. சிறுத்தை நாயை விட பயந்து போய் கிடக்கு. போட்டோ எடுத்தவன் ஒரு வாயத்தை சொன்னான். அதான் உங்க எல்லாருக்குமே. சிறுத்தைக்கு பசித்தது டோபமின். சிறுத்தைக்கு பசித்தது. சிறுத்தை வேட்டையை கண்டுகொண்டது. வேட்டைக்கு பின்னால் ஓடியது. தலை தெறிக்க போய் வேட்டை இதோ தன் கையிலே இரையாக அகப்பட்டு கொண்டது என்று தெரிந்த அந்த வினாடியில் அதன் சுதந்திரம் பறிபோனதை அது உணர்ந்து கொண்டது. கதவு முடிச்சு. இப்பொழுது அந்த சிறுத்தைக்கு பசி முக்கியமில்லை, அதற்கு சோறு வேண்டாம், அதற்கு சுதந்திரம் தான் வேண்டும். அதனால் அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது, நம்மை போல என்று அவன் சொன்னான்.
நாமும் வேட்டைக்காகத்தான் ஓடுகிறோம். ஆனால் எப்பொழுது அது கையகப்பட்டு விடுகிறதோ அந்த வினாடியில் நம் சுதந்திரம் பறிப்போய் விட்டால் நமக்கு அந்த வேட்டை ஒரு பொருட்டே கிடையாது. நமக்கு சுதந்திரம் தான் முக்கியம். குழந்தைகளே, சுதந்திரத்தோடு இருங்கள், சுதந்திரத்தோடு கனவு காணுங்கள், சிறகை விரியுங்கள், பறங்கள். நானும் பறந்து கொண்டுதான் இருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது, வாருங்கள் சேர்ந்து பறப்போம். வணக்கம்.